ஸோ ஹலோ மை டியர் ஃபெலோ பீப்புள்ஸ். ஸோ ஜஸ்ட் நோ இப்போ தான் மிட்நைட் சன் 2018 அப்படின்ட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் நிறையா தமிழ் படங்கள் பார்த்துருக்கேன். பட் நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பேர்த்த ட்ரிகர் பண்ணியிருக்கோம். லைக் இப்போ அமரன் கூட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் ட்ரிகர் பண்ணியிருக்கோம் சில பேர்த்த. பட் நான் வந்து மோஸ்ட்டாக எந்த லவ் ஃபிலிம்ஸ்க்கும் அவ்வளோவா ட்ரிகர் ஆக மாட்டேன், எமோஷ்னலாக ட்ரிகர் ஆக மாட்டேன். பிகாஸ் ஃபிலிம்ஸ் வந்து நான் அவ்வளோவா பாதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாத அளவுக்கு தான் நான் வந்து பார்ப்பேன். பட் இன்றைக்கி இந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வீட்டில் தான் ரொம்ப நாள் இருந்தேன்னா, ஸோ கொஞ்சம் லோன்லியாக இருக்குது. லோன்லி மீன்ஸ் ரொம்ப கொஞ்சம் லோன்லியாக ஜாலியாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டான டைமிங், இந்த மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு டைம் கிடச்சிதுன்னா ஏதாவது லவ் ஸ்டோரி பார்க்குறது உண்டு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வைப்பேன் லவ் ஃபிலிம்ஸாக. ஸோ யூடியூப்பில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க சஜஷனில். ஸோ இந்த படம் நல்லா இருக்குன்ட்டு ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பரான படம். என்னோடய எமோஷன்ஸே ட்ரிகர் பண்ணிடுச்சு. நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி எமோஷனாக ட்ரிகர் ஆக மாட்டேன் எந்த படத்துக்குமே. மோஸ்ட்லி நிறைய படத்துக்கு அதுவும் எமோஷ்னலானா ஒரு ஜாலியாக ஒரு மோட்டிவேட்டட் அந்த மாதிரிலாம் இருக்கேன். பட் லவ் ஃபிலிம்ஸ்க்கு மோஸ்ட்டாக நான் ட்ரிகர் ஆக மாட்டேன். பட் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைஃப்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த லைஃப் பீரியட்லலாம் நம்ம வந்து கமிட் ஆகணும். ஏதோ ஒரு சுற்றி இருக்கிற எல்லாருமே கமிட்டடாக இருக்கானுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஜாலியாக அவுட்டிங் டேட்டிங்லாம் போகிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு பேசுறதுக்கு கூட யாரும் இல்லையே. ஸோ நம்மளும் கமிட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல கமிட் ஆகணும். கமிட் ஆகணுன்ற ஒரே ஒரு கேட்டகரி தான். நான் எல்லாத்தையுமே சொல்ல மோஸ்ட்லி ஓகேவா. அந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் நமக்கும் வைப் செட் ஆகுதா பார்க்குறதில்ல. அவங்க கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுமா எதுவுமே பார்க்குறதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து அப்போ கமிட் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட். இன்றைக்கி கமிட்டட் நாளைக்கு பிரேக்கப் ஆகிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. நான் சொன்னீங்க அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ லவ் எப்படின்னா, அங்கே இந்த மாதிரி இன்டென்ஷனலாக அந்த படத்தில் எப்படின்னா லவ் இந்த மாதிரி இன்டென்ஷனலாக போகாமல், ஸோ அவங்களுடைய கரியர், அவங்களுடைய செல்ஃப் லவ், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலமே அவங்கள வந்து மீட் பண்ண வைக்கும். ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு டிசார்டரில் இருப்பாங்க, இறந்துருவாங்க. ஓகேவா. ஸோ நம்ம தமிழ் சினிமா மாதிரி என்ன தான் டிசார்டர் இருந்தாலும் நோயே க்யூர் பண்ணுறதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னாலும் படம் முடியும் போது ஒரு மிராக்கிள் நடந்து அப்படிலாம் கிடையாது. ஃபேக்டாக அவங்க இறந்துருவாங்க. பிகாஸ் அந்த நோய்க்கு மருந்து இல்லை. ஸோ ஹீரோ அவங்களோட லைஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் அவங்க பாடி வந்து ஏற்றுக்காது. கேன்சர் மாதிரி ஏதோ சம்திங் வந்து இறந்துருவாங்க. ஸோ அதனால் உள்ளே இருப்பாங்க. உள்ளேருந்து ஹீரோவை பார்த்துட்ருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மீட் பண்ணுறாங்க. ஸோ நைட் டைம் மட்டும் தான் அந்த பொண்ணு வெளியே வர முடியும். ஸோ கொஞ்ச நாள் பழகினாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. ஒருத்தருக்கு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடியே அந்த ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக வரும். இந்த உலகம் இந்த ஒரு 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 சம்திங் அது வந்து நிச்சயமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இல்லைனா அவங்க உங்களை தேடி வருவாங்க, இல்லைனா உங்கள் கண்ணுக்கு அவங்கள காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நம்ம சும்மா கடமைக்கேன்னு பண்ணாமல் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட்டடாக இருந்தோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்த ஒரு அன்பு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்த அந்த அன்பு, லவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க சுற்றி இருந்த அவங்க அப்பா, அவங்க ஃப்ரெண்டாகவும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது. ஸோ அந்த டிசீஸில் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்க அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அன்கண்டிஷ்னல் லவ் ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பெயினை வந்து ஒரு ஸ்மைலோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்கும் போதோ இல்லை நீங்கள் ஏதாவது லவ் ஃபிலிம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தி மிட்நைட் சன் 2018 இந்த படத்தை கம்பல்சரி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் ஜாலியாக படுத்துக்கிட்டே ஃப்ரீயாக சூப்பராக பாருங்கள். நிச்சயமாலுமே செம்மையாக இருக்கும். ஸோ பி லாயல். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு லவ் தேடி வரும். அந்த லவ்க்காக வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுங்கள். சும்மா கடமைக்காக போயிட்டு
மாட்டிக்காதீங்க. அது இப்போன்னு இல்லை, இந்த ஏஜ்னு நான் சொல்ல, 28, 27 சொசைட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்தடுத்த கட்டம் நம்ம எப்போ தெரியுமா அந்த சொசைட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம போகாமல் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ பின்னாடி திரும்பி பார்க்க தோணும், சுற்றி முற்றி பார்க்க தோணும். நீங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி 28 வயசு ஆகிடுச்சு, 27 வயசு ஆகிடுச்சு, உங்களை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் போங்க. நிச்சயமாக அது கரெக்டான டைமில் நடக்கும். சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ குட் டு கோ ஃபார் 2025. ஸோ நிச்சயமாக எல்லோரும் இந்த ஃபிலிமை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.